லாஸ்ட் வீடியோ நம்ம பேசியிருந்தோம் பேசிக் பில்லர்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த பேசிக் பில்லர்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒவ்வொரு பில்லர்ஸாக சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ப்ரொடெக்ஷன் லேயராக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பில்லர் பர்சனல் எமர்ஜென்சி ஃபண்ட். நான் பர்சனல் எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு டூ வீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் எமர்ஜென்சி பீரியடுக்கு ஒரு ரிசர்வ் அமௌண்ட் தான் வந்து பர்சனல் எமர்ஜென்சி ஃபண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 3 to 6 மந்த் கையில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அன்சர்டனிட்டி நடக்குது. இப்போ ஏஎஸ் வந்துருச்சு, ஜாப் லாஸ் இருக்குது, பர்சனல் எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து உங்களால் 6 மந்த் வரைக்கும் சர்வை பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு மொபைல் டேமேஜ் ஆகுது, டிஸ்பிளே உடையுது, காணாமல் போகுது, இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்க, ஒரு லேண்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி பீரியடில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் திரும்பி அதை ரீஃபில் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாச்சும் எமர்ஜென்சி வந்தாலும் யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் இட். செகண்ட் பில்லர் ஹெல்த் இன்சூரன்ஸ். கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த வெல்த் எல்லாம் காலி பண்ணுறதே ஹெல்த் இஷ்யூஸ்னால தான். ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் அட்மிட் ஆகுறீங்க, அந்த டைமில் உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட்டை உங்களோட சேவிங்ஸும் சரி, உங்களோட பர்சனல் எமர்ஜென்சி ஃபண்டும் சரி, உங்கள் வெல்த்தையும் சரி, அதை ப்ரொடெக்ட் பண்ண போகிறது தான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். மினிமம் ஒரு 15 to 20 lakhs உங்கள் ஃபேமிலி சம் ஆஃப் இன்சூரன்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சேஃப் கார்ட் ஃபர்ஸ்ட் பில்லர். தேர்ட் பில்லர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து உங்கள் என்டையர் லைஃபே கவர் பண்ணும். நீங்கள் ஒரு 50 lakhsக்கோ 1 crkோ நீங்கள் வந்து லோன் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த பர்சன் வந்து டிஸ்மிஸ் ஆயிராரு அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் அந்த டெப்ட் கடன் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தான் வந்து விழும். கரெக்டாக அந்த சுச்சுவேஷனில் யாராச்சும் இருக்காங்கன்னா அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே இருக்கணும். நாளைக்கு இது நம்மளோட லைஃப் இருப்போமாங்கிறது இதை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது கோயிங் டு சேஃப் கார்டு யுவர் ஃபேமிலி. ஃபோர்த்து தான் வந்து பேட் டெப்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக அந்த பேட் டெப்ட் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பில்லர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் பர்சனல் லோன் வச்சுருக்கீங்க, கிரெடிட் கார்டு லோன் வச்சுருக்கீங்க, கார் லோன் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பில் இதெல்லாம் லோன்ஸ் நிறைய தராங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 24%லேருந்து 40% வரைக்கும்லாம் இருக்குது. ஸோ தெரியாமல் நீங்கள் எடுத்துருவீங்க. ஆக்சுவலாக உங்கள் வெல்த்தை வந்து தடுக்கிறது தான் இந்த 4 லோனுமே. ஸோ ட்ரை டு அவாய்ட் தட். இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மியாக வச்சுருக்கீங்க அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பில்லர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபிஃப்த் பில்லர் குட் டெப்ட். உங்களோட ஹவுசிங் லோன், கோல்டு லோன், எஜுகேஷன் லோன், பிஸ்னஸ் லோன், இது இந்த 4மே குட் டெப்ட்ல வரும். மீனிங் ஃபர்ஸ்ட் 2மே ஹவுசிங் லோன் அண்ட் கோல்டு லோன் கோயிங் டு அப்ரிஷியேட். நீங்கள் கடனாக வாங்கியிருந்தா கூட அந்த லேண்ட் வேல்யூ சரி, அந்த ஹவுஸ் வேல்யூ சரி, கோல்டுமே உங்களை அப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்கும் இயர்லி. இதெல்லாம் வந்து குட் லோன். நீங்கள் எடுத்தாலும் அது அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கும்போது அகைன் யூ கிரியேட்டிங் அ வெல்த். எஜுகேஷன் லோன் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிறேன், அதனால உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகி வரப்போகுது ஃபியூச்சரில். ஸோ உங்களோட பர்சனல் லைஃபுக்கு இது குட். பிஸ்னஸ் லோன், ஸோ ப்ராஃபிட்டாக எடுக்கிறவங்களுக்கு இட்ஸ் அகைன் கோயிங் டு கிவ் யூ அ பெட்டர் ரிட்டர்ன். இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபிஃப்த் பில்லர். இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் என்டையர் பேசிக் பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு பில்லர்ஸுக்கும் நான் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோ போடுறேன். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.